வாழ்க வளமுடன். ஏழ்மை வீட்டில் பிறந்தவங்க வந்து வழிபடுறாங்களா கஷ்டப்படுறாங்களா தனியாக இருக்கிறவங்க, அப்போ அவங்க நினச்சிப்பாங்களா அவங்க வந்து சொல்ல தெரியாது. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்படி தான் நம்ம வந்திருக்கும் பொழுது அந்த வழி வந்ததை நம்ம அனுபவித்து தான் தெரியணும். ஏதோ ஒரு பிறவியில் யாருக்கு என்ன செஞ்சேன்னா, இந்த பிறவியில் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், பரவாயில்ல, இருந்தாலும் அடுத்த பிறவியாவது நான் நல்லா இருக்கணும்னு நினச்சி அவங்க படுற துன்பத்தை யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி சொல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு அடுத்த பிறவியில் வரல, பிறவி வந்து உடனே போக முடியுதா, தொடர்ன்னு சொல்லுவாங்கள்ல, ஆன்மா தான் இது. பிறவி தொடர் வந்து கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி. இப்போ இந்த பிறவியில் இந்த கூட்டில் இருக்கிற, அடுத்த பிறவியில் வேறு கூட்டில் வேணும்ல. அதனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, அடுத்த பிறவிலையாவது நான் சந்தோஷமாக இருக்கணும், கஷ்டமாக எதுவோ நான் இந்த பிறவிலையே அனுபவிக்கிறதுக்கு நான் வந்து மனதார ஏற்றுக்கிறேன்னு அப்போ இருக்கிறவங்க எல்லாருமே நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் நான் கூட அதை கேள்விப்பட்டுக்கிறேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு கூட எப்படிம்மா நீங்கள் இதுவாருன்னா, நான் வந்த வரங்கன்னு அது விளக்கம் சொல்ல தெரியாது. அதனால் நாங்கள் அனுபவிச்சு தான் தெரியணும். நீங்களாம் படிச்சிங்க, உங்களுக்கு என்ன தெரியுமோ அது எங்களுக்கு தெரியாது, நாங்கள் அனுபவிச்சு தான் தெரியணுன்னுவாங்க. அப்போ அதை கூட சொல்ல தெரியாமல் இருந்தவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்கள, நான் வந்த கர்மாவனம் தான் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு, அப்போ அவங்க வந்து அடுத்த பிறவியில் வந்து நல்லா இருப்பாங்க. அதுக்கு அடுத்த பிறகு இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குல்ல கர்மாவில். அப்போ பிறக்கும்போது ஊனமுற்றா பிறந்தால் கூட எப்படி இருப்பாங்க, கஷ்டப்பட மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாகரிகம் வளர்ந்த மாதிரி அப்போ வந்து அப்போ விடாமுயற்சி கிடையாது. பசங்க நொண்டியாக இருந்தால் நொண்டின்னு விட்டுருவாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, அறிவு வளர வளர ஜென்ரேஷன் மாறுதில்ல, அவங்க வந்து சொல்லித்தராங்க, நீ இது மாதிரி செய்யலான்ட்டுது. ஆனால் நீங்கள் சொன்னாலும் செய்ய மாட்டாங்க அந்த இதுவாக இருக்கிறவங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, தன்னோட முயற்சி தான். நான் ஏன் வந்து ஊனமுற்ற பிறந்தால் கூட நான் இதை சாதிப்பேன்றது வர்றதுக்கு என்ன காரணம் தெரியுமா, அவங்க எந்த பிறவியில் எதையும் சொல்லாமல் அனுபவித்தாங்க. அதனோட விளைவு இவங்களுக்கு வந்து புத்துணர்ச்சி கொடுத்து ஒவ்வொன்றுத்தையும் போட்டிகளில் ஜெயிக்கிறாங்களா, அது ஒன்றும் கிடையாது. அவங்களுடைய பிறப்பில் அவங்க நினச்ச ஒரு சாதனை பண்ணணும்னு நினச்சது இந்த பிறவியில் அவங்க சாதனை பண்ணுறாங்க. அப்போது ஏழ்மையில் பிறந்தாலும் அந்த வழியேற்றதை பட்டு யாருக்கிட்டையும் சொல்லாமல் வர்றது தான் பிறவி தொடர். அவங்க என்ன நினச்சாங்க, அப்போல்லாம் ஆன்மான்னா என்னன்னு தெரியாது. ஆன்மா வந்து தூய்மை வருது, நம்ம உயிர் வந்து கூடு விட்டு கூடு பாயிருது. அதுக்கு தான் மேலேருந்து வரும்போது நம்ம டிசைட் பண்ணிட்டு வரோம், நம்ம இந்த வீட்டில் பிறக்கணும் அப்படின்னு சொல்கிற ஆசையாக வரும். வந்த உடனே பின் விளைவு என்ன ஆகுது, பிரச்சனைகள் உருவாகி திரும்ப கர்மா சேர்க்குறோம். நம்ம கூட பிறந்தவங்களோ பக்கத்து வீட்டுக்காரோ யார் மூலியமாவது ஒரு கர்மா சேர்க்குறோம். அது மாதிரி சேர்க்காமல் இருக்கிறதுக்கு தான் முடிஞ்ச வரையில் நீங்கள் தியானம் பண்ணுங்க, உங்களுக்கு புரிதல் வரும். ஏன்னா சொல்லுவாங்க பக்கத்து வீட்டுக்காரர், எனக்கு சம்மந்தமே இல்லை ஆனால் சண்டை வருது. ஏன் வருது, எந்த பிறவியில் உங்களுக்கு அவங்க சகோதரராக இருந்திருக்கலாம், பிள்ளையாக இருந்திருக்கலாம், ஏதோ ஒன்று பிறக்காமல் நடக்காது, எதுவுமே காரணம் இல்லாமல் காரியம் நடக்காதுல்ல. அப்போ அந்த பிறவியில் என்ன செய்யுதுன்னா அதன் பிரதிபலன் இந்த பிறவியில் வந்திருக்கிறது. அப்போ நீங்கள் அதே மாதிரி செய்யாதீங்க. இந்த பிறவியில் என்ன கஷ்டம் வந்தாலும் எது வந்தாலும் நான் மனதார ஏற்றுக்கிறேன், இறைவா இதை தாங்குகிற சக்தி எனக்கு கொடு மட்டும் கேளுங்க. அடுத்த பிறவி நீங்கள் சூப்பராக இருங்க. இப்போவே இந்த பிறவியில் அதனுடைய பிரதிபலனை பார்ப்பீங்க. வாழ்க வளமுடன்.